மழை வெள்ளம் போல் வெப்ப அலையால் பாதிக்கப்படுபவர்களுக்கு தேவையான உதவிகளை அரசு வழங்கும் என அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது பேசிய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார், மதுரையில் வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் மதியம் 12 முதல் 3 மணி வரை வெளியே வர வேண்டாம் என்று ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். எனவே வெப்பத்திலிருந்து மக்கள் மற்றும் மாணவர்களை பாதுகாக்க அரசு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், மழை வெள்ளம் பேரிடராக அறிவிக்கப்பட்டது போல் தற்போது வெயில் பேரிடராக அறிவிக்கப்பட்டுள்ளது என கூறினார். போதுமான வழிகாட்டுதல் அறிவிக்கப்பட்டிருப்பதாக கூறிய அமைச்சர், பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் என்றும் கூறினார். ஒகேனக்கல் 2வது கூட்டு குடிநீர் திட்டப் பணிகள் 6 மாதத்திற்குள் முடிக்கப்படும் என அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் இன்றைய கேள்வி நேரத்தின் போது தேன்கனிக்கோட்டை பேரூராட்சியை சுற்றி வெளிவட்ட சாலை அமைக்க அரசு முன்வருமா என்று தளி சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் KN நேரு, சட்டமன்ற உறுப்பினர்கள் அளித்த முன்னுரிமை பணிகளை மேற்கொள்ள நிதி ஒதுக்கீடு செய்ய அரசாணை வெளியிட உள்ளதாகவும் இந்த பணிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளதாகவும் கூறினார். புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டித்தரப்படும் என்று அறிவித்த மாண்புமிகு அமைச்சர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மேலும் என்னுடைய தேன்கனிக்கோட்டை பேரூராட்சியில் குறுகிய சாலைகள் இருப்பதால் அந்த பகுதியில் சுற்றி ஏராளமான தொழிற்சாலைகள் இருக்கின்றன, பள்ளி கல்லூரிகள் இருக்கின்றன, கடுமையான போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுகிறது. ஆகவே தேன்கனிக்கோட்டை பேரூராட்சியை சுற்றி வெளிவட்ட சாலை அவுட்டர் ரிங் ரோடு அமைத்தர மாண்புமிகு அமைச்சர்கள் ஆவணை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெரிய அளவில் ரிங் ரோடு போடுவதற்கு நிதி எந்த அளவுக்கு இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. ஏற்கனவே மாண்புமிகு உறுப்பினர்களெல்லாம் அழைத்து உங்கள் பகுதியில் எது முன்னுரிமை வேலை என்று கேட்டு, நீங்கள் எந்தெந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் தலைவர்களும் எதை முன்னுரிமையாக தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்களோ அந்த வேலையை மட்டும் இப்போது எடுத்து அரசாணை வெளியிட இருக்கிறோம். அது கிட்டத்தட்ட பணம்லாம் ஒதுக்கப்பட்டு அந்த வேலை நடைபெற போகிறது. எனவே வெளிவட்ட சாலை என்று அது விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட வேண்டும். எவ்வளவு தொகை என்று தேவைப்படும் என்பது தெரியவில்லை. ஆனாலும் இருந்தாலும் திட்ட அறிக்கை தயாரித்து வைத்தால் வருங்காலத்தில் நிதிநிலைக்கு ஏற்ப அது செய்வதற்கு உறுதியாக செய்யப்படும். தொடர்ந்து பாமக MLA GK மணிக்கு பதிலளித்த அமைச்சர் நேரு, ஒகேனக்கல் 2வது கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு 8000 கோடி ரூபாய் நிதி தேவைப்படுவதால் ஜெய்கா நிதியுதவி பெற்றவுடன் டெண்டர் விட நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். இன்னும் 6 மாதத்திற்குள் தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு முழுவதுமாக பாதுகாப்பான குடிநீர் வழங்கப்படும் என்றும் கூறினார். மேலும் அண்ணன் GK மணி அவர்கள் கேட்கின்ற போதெல்லாம் சொன்னார்கள், ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் 2வது திட்டம் எப்போது தொடங்க இருக்கிறீர்கள் என்று எல்லாம் அடிக்கடி கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இந்த ஜைகா உதவி கடன் உதவி பெறுவதற்காக அவர்கள் ஜூன் மாதம் இறுதி திட்ட அறிக்கை தயாரிப்பதற்கு ஜூன் மாதம் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே நாம் குறிப்பிட்டதை விட 8000 கோடிக்கு மேலாக அந்த திட்டம் நிறைவேற்றப்பட இருக்கிறது. அந்த ஜைகா நிதியுதவி பெற்றவுடன் அது டெண்டர் விடுவதற்குரிய பணி நடைபெற இருக்கிறது. அப்படி வருகின்ற போது கிட்டத்தட்ட கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து ஊராட்சிகளுக்கும், பேரூராட்சிகளுக்கும், நகராட்சிகளுக்கும் ஏற்கனவே வழங்கப்பட்ட ஒரு நீரை கூடுதலாக நகராட்சியிலே 135 லிட்டரும், பேரூராட்சியில் 80 லிட்டரும், ஊராட்சியில் 55 லிட்டரும் இதை முழுமையாக கொடுத்துவிட இயலும். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் என்றைக்கும் வற்றாத இருக்கிற அந்த பகுதியிலிருந்து தண்ணீர் கிடைக்கும் என்பதால் அந்த பணியும் துறை வேகமாக செய்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் நேரடி அண்ணன் மாண்பு உறுப்பினர் மணி அண்ணன் கேட்டுக்கொண்டதுக்காக அங்கே போய் சுற்றுப்பயணம் செய்து முதலமைச்சர் எங்களுக்கு என்ன உத்தரவு தந்தார் என்று சொன்னால், ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் மொத்தம் 130 MLD கொடுக்க வேண்டும். அது 2030ஆம் ஆண்டு தான் 130 MLD கொடுக்க வேண்டும். ஆனால் இப்போதே 4 ஆண்டுக்கு முன்பாகவே 130 MLD தண்ணீர் கொடுத்தும் கூட பற்றவில்லை என்று வருகிற போது உள்ளூரிலே ஆழ்குழாய் கிணறு அமைக்க வேண்டும், இருக்கிற குழாய்களை மாற்றி அமைக்க வேண்டும் என்றெல்லாம் தலைவர் முதலமைச்சர் சொல்லி அதையும் மாற்றி அமைத்து இப்போது தண்ணீர் கொடுத்து கொண்டிருக்கிறோம். எனவே முழுமையாக தீர்வு என்றால் ஜூனுக்கு அப்புறம் அது ஒரு 6 மாதம் 9 மாத காலத்திற்குள்ளாக முழுமையாக நிச்சயமாக இந்த தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் அனைத்து மக்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் நிச்சயமாக கிடைக்கும். துறை அதற்காக பணிகளை தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறது. போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் கோரிப்பாளையத்தில் பாலம் அமைக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் வேலு விளக்கம் அளித்துள்ளார். தமிழக சட்டசபையில் இன்றைய கேள்வி நேரத்தின் போது மதுரையில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக உள்ளதால் தென் பகுதிகளிலும் புறவழி சாலை அமைக்கப்படுமா என அதிமுக உறுப்பினர் செல்லூர் ராஜு கேள்வி எழுப்பினார்.
இதற்கு பதிலளித்த அமைச்சர் ஏவ வேலு, நகரப்பகுதியில் இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசலை குறைக்க கோரிப்பாளையம் மற்றும் அப்போலோ மருத்துவமனை பகுதிகளில் 2 பாலங்கள் அமைக்கப்பட்டு வருவதாக கூறினார். மேலும் மதுரை தென்பகுதி புறவழிச்சாலை அமைக்கும் பணிகள் ஆய்வில் உள்ளதாகவும் தெரிவித்தார். நகரப்பகுதியில் இருக்கிற அந்த நெரிசலை குறைப்பதற்காக 2 பாலங்களை அவருடைய திருக்கரத்தால் துவக்கி வச்சு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒன்று கோரிப்பாளையம் பாளையம், இன்னொன்று அப்போலோ பாளையம். அவர் சொல்லுகிற அந்த தென்பகுதியில் இன்னொரு புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என்பது அது அவசியம்தான். ஆனால் அது சம்பந்தமாக துறையின் சார்பாக அது ஃபிட்டா என்பதை பார்ப்பதற்காக துறையில் ஆய்வில் இருக்கிறது. அது ஆய்வு முடிந்த உடனே முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு நிலையெடுப்புக்கு வேண்டிய பணத்தை ஒதுக்கி அந்த பணிக்கு முக்கியத்துவம் தரப்படும்.